இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தண்ணிச்சாறு. இது கிராமத்தில் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு தண்ணிச்சாறு ரெசிபி. இந்த தண்ணிச்சாறு எல்லாரும் சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடலாம். கால்சியம் அயன் சத்து அதிக அளவு இருக்கும். இதில் குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பு கூட வச்சு சாப்பிட்லாம். சளி பிடிச்சிருந்தா இந்த சாறு வச்சு குடிப்பாங்க. இந்த தண்ணிச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ ஜீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, தேங்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீதி நம்ம பார்த்துட்டு அப்புறம் கூட மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்து ஒரு கப்புக்கு மாற்றிருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பெரியவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எல்லா பொடியும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக வேணுங்கனால நான் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொதிச்சிருச்சு நாம் வச்ச தண்ணி. இப்போ அதோட நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மறுபடியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இது நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இது வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்காவது இந்த மாதிரி நம்ம வச்சு குடிக்கணும். அப்போ தான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் கால்சியம் சத்துலாம் நிறைய இருக்குது. சளி பிடிச்சா கூட இது தான் நம்ம வச்சு குடிப்பாங்க கிராமத்து சைடெலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ தேங்காயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினதாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மைய அரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காயும் வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்துன பின்னாடி நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். ஒரு கொதி வந்தோடனையும் முருங்கை இலையை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காயும் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ முருங்கையெல்லாம் நான் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். முருங்கை இலை சேர்த்தும் ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் முருங்கை இலையை மூடி போட்டுலாம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுன்னு விடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், சின்ன கடாய் தாளிக்கிறது. அதில்
1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதோட 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன். நம்ம முன்னையே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம முருங்கை சாறு இருக்குல்ல, அதோட சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும். இது சாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தாளிப்பு கொடுத்ததுனால நல்ல டேஸ்ட் இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.